இப்போ இந்த சம்மை பார்த்தா if 48% of 48 is equal to 64% of x then x என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் கொஷின் மார்க் வந்து எக்ஸ்னா என்ன, எக்ஸ் வந்து எதுனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கொஷின் எடுத்து எழுதுகிறோம். 48% டிவைடட் பை 48% போட்டிருக்கு. ஸோ 48/100ன்னு போட்டுக்கிறோம். இன்ட்டு ஆஃப் 48 ஆஃப்ன்றதுக்கு இங்கே மீனிங் என்னென்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இன்ட்டு 48 இஸ் ஈக்குவல் டு 65% இருக்குது. 64 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஆஃபுக்கு திரும்ப இன்ட்டு எக்ஸ். இதான் கொஷின் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 2 டேபிள்ஸால் இதை கேன்சல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 24ஆல் கேன்சல் பண்ணுறோம். கீழே வந்து 15 வருதுமா, 2 டேபிள்ஸால் பண்ணால் 50. இப்போது திரும்ப என்ன பண்ண போகிறோம், 2 டேபிள்ஸாலே பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து திரும்ப 24 கேன்சல் பண்ணால் 12, கீழே பண்ணால் 25. இப்போ இந்த இதை வந்து திரும்ப 2 டேபிள்ஸால் பண்ண போகிறோம். 2 டேபிள்ஸில் பண்ணால் 6, இங்கே 32. திரும்பவும் 2 டேபிள்ஸில் பண்ணுவோம். 6ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் 2 3s 6. திரும்ப இங்கே 16 × 2 32 16. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கிறத எழுத போகிறோம். கீழே மேலே வந்து நான் 3 × 48 டிவைடட் பை 25 இஸ் ஈக்குவல் டு 16/100 இன்ட்டு ஈக்குவல் டு 16/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள் 3 × 48 டிவைடட் பை கீழே இருக்க 25 அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு மேலே 16 இருக்குது, கீழே டிவைடட் பை 100 இருக்குது. இப்போது நம்ம இதை கேன்சல் பண்ணணும். இப்போது இங்கே ஈஸியாக பண்ணணும்னா 25 4 டைம்ஸால் பண்ணிக்கலாம். 25 × 4 100. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேவா? 25 × 4 100. இப்போது நம்ம பண்ணியாச்சு. இப்போது இங்கே 144 3 × 48 144 இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 4 இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். 16 × 4 டிவைடட் பை எக்ஸ்னு இருக்குது. 16 டிவைடட் பை 4 இன்ட்டு எக்ஸ். இப்போது நம்ம இது 4 4s 16 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144 டிவைடட் பை திரும்ப இந்த 4 வந்து அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கீழே வந்தால் டிவிஷன் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. இதுதான் ஆன்சர். இங்கே நம்ம 36 எங்கே இருக்குது, டி ஆப்ஷனில் இருக்குது.